உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு பக்கம் ஜெயக்குமார் அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் மோடியை பிரதமராக ஏற்பவர்கள் யார் வேண்டுமானாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கூட்டணி கணக்குகள் எப்படி போய்கிட்டு இருக்கு சார்? பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒருவர் வேஷ்டி கட்டிக்கிட்டு அதிமுக ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. போனவர் அங்கே வாசல் என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணி சம்பந்தமாக மேலே போய் பேசலாம் சார், மேலே தான் போனோம் வாங்கன்னு இருக்காரு. இல்லைங்க நான் வாட்டர் கேன் போட வந்தேன் இருக்காரு அவர். அந்த நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்கு. ஒரு 10 ஆண்டு காலமாக எந்த தேர்தல் நடைபெற்றாலும் கட்சி என்ற பெயரை வைத்துக்கொண்டு எவ்வளவு கோடி வாங்கலாம் என்கிற ஒரு பேர அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருப்பது வெட்கக்கேடானது. கூட்டணி வச்சு எப்படி சார் பேரம் பேச முடியும்? இவ்வளவு கோடி இத்தனை சீட் டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆமா, அதிமுக கதவை திறந்து வச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு. அப்படியே கதவை திறந்து வச்சுட்டு எதிர்விட்டு அப்படியே தூக்கம் கூட அப்படி எழுந்திரிச்சு பாக்குறாரு, யாராவது வர்றாங்களா, அறிவாலயத்து கோயிலிருந்து யாராவது வர்றாங்களா, அவன் யாராவது ரோட கிராஸ் பண்ணி ஆட்டோ பிடிச்சா கூட அவனை கூட்டு வந்துருன்னு போல இருக்கு. அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க அதிமுக. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் சீட்டை பெரிய அளவில் குறைக்க மாட்டாரு. திமுக கூட்டணியில எந்த சேதாரமும் ஏற்படாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் இந்த ஆளெல்லாம் மாறுதில்லை, இந்த சீட்டெல்லாம் மாறுதில்லை, அதுல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்பவருக்கு தான் சீட். அதாவது இளைஞரணிக்கு முக்கியத்துவமா இந்த தேர்தலில்? இளைஞரணிக்கு முக்கியத்துவம், திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். விஜய் ஒட்டி ஊடகத்தை சேர்ந்த சிலர் கட்டமைக்கிற பிம்பம் என்பது அளவுக்கு மீறியது. விஜய்க்கு அவ்வளவு செல்வாக்கெல்லாம் கிடையாது. அவர் ஒன்றும் எம்ஜிஆர் அல்ல. எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான். அவரை மாதிரி யாரும் வந்துட முடியாது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அறிந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல்களும் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. கூட்டணி கணக்குகள் எல்லாம் ரொம்ப வேகமாக போடப்பட்டுக்கிட்டே இருக்கு. பல்வேறு கட்சி தலைவர்கள் அங்கும் இங்குமாக பேச்சுவார்த்தைக்கு போய்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக தேமுதிக, பாமக இந்த 2 கட்சியுமே சைமன்டேனியஸா பாஜக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதே சமயத்துல அதிமுக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு கீ ஃபேக்டரா இருப்பது பாமக தான். அவங்க யார் கூட கூட்டணிக்கு போவாங்கன்னு எல்லாருமே விழிமேல் விழிவைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டணி தொடர்பாக? ஒரு பக்கம் ஜெயக்குமார் அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் மோடியை பிரதமராக ஏற்பவர்கள் யார் வேண்டுமானாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கூட்டணி கணக்குகள் எப்படி போய்கிட்டு இருக்கு சார்? பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் 2 தரப்பிலும் பாமக, தேமுதிக பேசிக்கொண்டிருப்பதாக நீங்கள் கூறிய தகவல் அதிகாரபூர்வமான தகவல் அல்ல. அதிகாரபூர்வமற்ற வகையில் பத்திரிகையாளர்கள் யூகமாக சில செய்திகளை 2 கட்சி வட்டாரங்களிலும் விசாரித்து எழுதுகிறார்கள். அந்த வகையிலே உங்கள் கேள்வி அமைந்திருக்கிறது. திரு ஜெயக்குமார் திரும்ப மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுக அலுவலகத்திற்கோ திரு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கோ எஸ்டிபியை தவிர வேறு யாரும் போய் பேசியதாக இதுவரை தகவல் இல்லை. நான் கூட ஒரு வேடிக்கையான பதிவு ஒன்றை பார்த்தேன் சமூக வலைத்தளத்தில். ஒருவர் வேஷ்டி கட்டிக்கிட்டு அதிமுக ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. போனவர் அங்கே வாசல் என்ன சொல்லியிருக்காங்க, கட்சி அலுவலகத்தில் பணியாற்றுறவங்க கூட்டணி சம்பந்தமாக மேலே போய் பேசலாம் சார், மேலே தான் போனோம் வாங்கன்னு இருக்காரு. இல்லைங்க நான் வாட்டர் கேன் போட வந்தேன் இருக்கார் அவர். அந்த மாதிரி வாட்டர் கேன் போட வந்தவங்களெல்லாம் கூட்டணிக்கு இழுத்து சீட்டு கொடுப்பாங்க போல இருக்கு இவங்க. அந்த மாதிரி அந்த நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்குது. என்ன இல்லைன்னா இடப்பங்கீட்டை வேறு மாதிரி அதிமுக விரைவில் முடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 40 தொகுதி இடைப்பங்கீடு விரைவில் முடிப்பதற்கு சுலபமான வழி ஒன்று இருக்கிறது. என்ன சார் அது சுலபமான வழி? அந்த குழுவில் உறுப்பினர்களாக இருக்காங்கள்ல, திரு KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, அவங்களுக்குள்ள ஒரு 4-5 தொகுதிகள். வேலுமணிக்கு 5 தொகுதி, முனுசாமிக்கு 4 தொகுதி, தங்கமணிக்கு 3 தொகுதி. அவர் இன்னும் அந்த குழுவில் யார் யார் இருக்காங்களோ, நீங்கள் 3 எடுத்துங்க, நீங்கள் 4 எடுத்துங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பிரித்து செட்டில்மெண்ட்டை சீக்கிரம் முடிக்கலாம். அப்படி தான் பண்ண முடியும். சார் ஏடிஎம்கேவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க போல இருக்கே. இல்லை, இப்போ இருக்கிற நிலைமையை சொல்கிறேன் நான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை சார், நேற்றுக்கு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை போய் பார்த்துருக்காங்களே. இல்லை, நான் சொல்லுவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரபூர்வ நிலை இன்னும் அறிவிக்கப்படலை. டாக்டர் ராமதாஸுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியிலையுமே நான் சொல்கிறது இன்னும் கூட்டணி குறித்து முடிவெடுக்காத கட்சிகள். நான் சொல்லுவது எந்த கட்சியும் நான் பெயரிட்டு சொல்ல விரும்பலை. ஏனென்றால் சில தகவல்கள் மிகவும் வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்துகிற வகையில் தமிழக அரசியல் களம் எவ்வளவு மலினமாக போய்கொண்டிருக்கிறது என்று கருதக்கூடிய அளவுக்கு அது இந்த தேர்தலில்
ஒரு 2-3 தேர்தல்களாகவே ஒரு தமிழக அரசியல் களம், அதுவும் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஆரோக்கியமாக இல்லை. என்ன சார் சொல்றீங்க? டெண்டர் அறிவிப்பு விடாத குறையாக சில கட்சிகள் பேர அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம். அதுக்கு நான் அப்புறம் வரேன். நான் சொன்னது இது குறித்து, கூட்டணி குறித்து இதுவரை முடிவெடுக்காத கட்சிகள் மத்தியில் ஒவ்வொரு கட்சிக்குள்ளுமே 2 விதமான அபிப்பிராயம் இருப்பதாக ஒரு ஊடகவியலாளராக பலரோடு தொடர்பு கொண்டு பேசுகிற வாய்ப்பை பெற்றவர் என்ற முறையில் நான் அறிகிறேன். அது பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமாகட்டும், புதிய தமிழகமாகட்டும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், என்ன நினைக்கிறார்கள் என்றால், அதிமுகவோடு போனால் என்ன சாதகம் என்ன பாதகம், பாரதிய ஜனதா பக்கம் போனால் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பது குறித்து இருவிதமான பார்வைகள் இருக்கின்றன. எப்படியும் 3வது முறையாக மத்தியிலே நரேந்திர மோடி அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார். அந்த அம்சத்தை பொறுத்தவரை எந்த மாற்றமும், அகில இந்திய அளவில் இருந்து வருகிற செய்திகள், எந்த மாற்றமும் பெரிய வியப்பும் ஏற்பட போவதில்லை என்பதை தீர்மானமாக பலரும், அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தால் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றாலும் அந்த ஒருவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் என்கிற வாய்ப்பு இருக்கும். அதிமுகவில் அணியில் சேர்ந்து ஒருவேளை 2 இடத்துல ஜெயித்தாலும் அந்த 2 பேரும் வெறும் எம்பியாகத்தான் இருக்க வேண்டும். எது பெட்டர் என்கிற ஆப்ஷன் இது ஒரு பக்கம். அமைச்சரா எம்பியா, வெறும் எம்பியா, இந்த ஆசிலேஷன் தான் போய்கிட்டு இருக்கு என்று இல்லை. இது ஒரு விவாத பொருள். இன்னொரு விவாத பொருள், அது எந்த கட்சி என்று நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, ஆரோக்கியமற்ற முறையில் தமிழக பொது வாழ்க்கைக்கு, அரசியல் அரங்கத்திற்கு பெருமை சேர்க்காத வகையில், நான் ஏற்கனவே கூறியது போல 2016 அதிலிருந்து தொடங்கி ஒரு 10 ஆண்டு காலமாக எந்த தேர்தல் நடைபெற்றாலும் கட்சி என்ற பெயரை வைத்துக்கொண்டு எவ்வளவு கோடி வாங்கலாம் என்கிற ஒரு பேர அரசியல் தமிழக அரசியல் களத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது வெட்கக்கேடானது. கூட்டணி வச்சு எப்படி சார் பேரம் பேச முடியும்? நான் எந்த கட்சியும் குறிப்பிட மாட்டேன், ஆனால் உள் விவகாரங்களை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். ஓகே, இவ்வளவு கோடி, இத்தனை சீட், ஓகே, டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இத்தனை சீட்டு, லோக்சபா சீட்டு, ஒரு ராஜ்யசபா கேட்கறதுல தப்பு இல்லை. அது கேட்டிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுக்கு கொடுக்குற எண்ணிக்கை குறைவு என்று கருதி திமுகவிடமும் கேட்டிருக்கிறார்கள், அதிமுகவிடமும் கேட்டிருக்கிறார்கள். திமுகவிடமும் அதை சாதித்து கொண்டிருக்கிறார்கள், அதிமுகவிடமும் அதை சில கட்சிகள் சாதித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது வெளிப்படையாக லெட்டர் பேடில் கையெழுத்து போட்டு உடன்பாட்டின் போது வெளியே வரும். லெட்டர் பேடில் கையெழுத்து போடாமல் நடைபெற்று கொண்டிருப்பது தான் நான் கூறுகிற பேரம். ஓகே, என்ன பேரம் சார் அது? அதான், இத்தனை கோடி வேணும், இவ்வளவு கோடி ரூபாய் வேணும். அந்த தொகைகளை நான் குறிப்பிட விரும்பவில்லை. சென்ற சட்டமன்ற தேர்தலின் போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சார், அவ்வளவு ஏன் சார் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக கிட்ட வாங்கினதை நம்ம பார்த்தோமே, அது அதிகார வாங்கிட்டு இன்று வரை விளக்கம் சொல்ல முடியல. அது அதிகாரபூர்வமான கணக்கு. அதிகாரபூர்வமாக இருந்தாலும் ஏன் வாங்குனீங்க? ஏன் சார் வேட்பாளருக்கு தேர்தல் செலவு இருக்கும்ல சார், அதுக்காக ஏன் சார் பூத் கமிட்டி அதற்கு இருங்க வரேன், அதெல்லாம் இருங்க. அதுக்கு உங்க கட்சியால முடியலன்னா உங்களுடைய வழக்கப்படி உண்டியலை குலுக்கிட்டு போங்க. இல்ல அவங்க கிட்ட தேர்தல் செலவு பார்த்துங்கன்னு சொல்லுங்க. ஏதோ பண்ணீங்க, பணம் வாங்கிட்டு அதற்கு விளக்கம் சொல்ல முடியாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று வரை தடுமாறவில்லையா? அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது ஏற்பட்ட கரையாக இருக்கவில்லையா? அது தெரிந்து நடைபெற்ற விஷயம். நான் சொல்லுவது தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய, ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நடந்த பெரும் பணத்தொகை கைமாறிய விவகாரங்கள். அந்த பேரம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த எலெக்ஷன்லயும் அதை யார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை நான் ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளராக சொல்லுவது, ஆதாரம் இல்லாத நிலையில் சொல்லுவது தவறு. ஆனால் முன்பு கொடுக்கப்பட்டது என்பதை சம்பந்தப்பட்ட கட்சியைச் சேர்ந்தவர்கள், வாங்கியவர்கள் அல்ல, கொடுத்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, இவ்வளவு கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஆமா, அவங்களுக்கு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தோம், அப்புறம் தான் டீல் கிளின்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதும் அந்த பேரம் நடந்து கொண்டிருக்கு. அந்த பேரம் எடுபடுமா அல்லது அரசியல் ரீதியான திங்கிங் அதில் அடிப்படையில் முடிவெடுப்பார்களா? அதாவது நம்ம கட்சி மக்கள் கிட்ட போகணும், மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும், இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு அதை வச்சு கணக்கு வச்சு பேரம் பேசுறாங்களா? இல்ல, அத்தகைய கட்சிகள் என்றைக்குமே முதன்மை கட்சியா வர முடியாது. இந்த பேர அரசியலே காலம் தள்ளுறவங்க. ஓகே,
என்ன ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன முடிவு வரப்போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் எப்படியாக இருந்தாலும் 2 தரப்பிலும் சில கட்சிகள் பின்னால் நிற்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை அதிமுக, நான் ஏற்கனவே கூறியது போல, பழைய ஓட்டை வாங்க முடியாது. பாரதிய ஜனதா பழைய ஓட்டை விட கூட வாங்கி தன்னுடைய செல்வாக்கு வளர்ந்திருப்பதை மீண்டும் நிச்சயமாக நிரூபிக்கும் இந்த தேர்தலில். சில தொகுதிகளில், குறைந்தபட்சம் 5 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு போவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உள்ளன. பாஜக வாக்கு வங்கி உயரும் நீங்க சொல்ல வரீங்க. பாஜக வாக்கு வங்கி உயர்வதோடு அதிமுக 3வது இடத்துக்கு சில தொகுதிகளில் தள்ளப்படும். அது அந்த கட்சியினுடைய எதிர்கால சேதாரத்துக்கு வழிவகுக்கும் என்பது என்னுடைய பார்வை. ஓகே சார், குறிப்பாக இந்த பாமக தேமுதிக இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் கூட சார் அலையன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? இல்லை, நான் தான் சொன்னேன் எந்த அடிப்படையில் முடிவெடுக்க. நான் எந்த கட்சியும் பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஏன்னா சில தொகைகள் பரிமாற்றம் பற்றி எல்லாம் பேசியிருக்கேன். மத்தியில அமைச்சரவையில இடம் வேண்டும் என்ற அடிப்படையில் முடிவெடுக்க போகிறார்களா, அல்லது சட்டமன்ற தேர்தல், அல்லது குறுகிய கால அரசியல், அல்லது குறுகிய கால ஆதாயங்கள், இதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட போகின்றனவா? சில கட்சிகள் எந்த விதமாக முடிவெடுக்கப் போகின்றன என்று தெரியவில்லை. நான் பணம் சம்பந்தமாக கூறிய தகவல்கள் அது போன்று புதியதல்ல. அரசியல் அரங்கில் பேசப்படுகிற விஷயம்தான். இன்றைக்கு தினகரன் பத்திரிகை கூட அது பற்றி செய்தி வெளியிட்டிருக்கிறது. அது சில கட்சிகளின் பெயரை குறிப்பிட்டெல்லாம் எழுதியிருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான பேச்சுக்கள் அதிமுகவை தொடர்புபடுத்தி வருவதை நான் பார்க்கிறேன். பொதுத்தளத்திலும் சரி, பத்திரிகையிலும் சரி நான் வருவதை பார்க்கிறேன். ஆனால் யார் யாரோடு எந்த தொகையை பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் எந்த குற்றச்சாட்டையும் கூறுவதற்கு இப்போது தயாராக இல்லை. கடந்த தேர்தலில் இது நடந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஓகே சார். சார், அதே போல ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 2 பேரும் பாஜக கூட தான் அலையன்ஸ் ஆவாங்கன்னு நமக்கு தெரியும். குறிப்பாக டிடிவி தினகரன் ஒரு உத்தேச தொகுதி பட்டியலை பாஜக கிட்ட கொடுத்துருக்காருங்கிற செய்திகள்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. டிடிவி தினகரன் அதே போல ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து பாஜக கூட போட்டியிட்டாங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஒரு சேதாரம். நிச்சயமாக தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கி, அதிமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு சேதம் ஏற்படும். ஏற்கனவே ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அந்த 10.5% இடஒதுக்கீடின் காரணமாக தேவர் சமூகத்தினர், முத்திரையர் சமூகத்தினர், வன்னியர்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்தது எந்த அடிப்படையில் என்ற கேள்வியை எழுப்பி அதிமுகவுக்கு மீது அதிருப்தி அடைந்தனர். இப்போது திரு ஓபிஎஸ் அவர்களை ஓரங்கட்டியது, திருமதி சசிகலா அவர்களை அலட்சியப்படுத்துவது, அவற்றின் காரணமாகவும் அந்த வட்டாரங்களில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிருப்தி நீடித்து வருவதாகத்தான் தகவல். அதை சரி செய்வதற்கு இவர் சில முயற்சிகளை எடுத்தார். அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்றுதான் நான் அறிகிறேன். திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் பாரதிய ஜனதா அணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதே போல் பாரிவேந்தர் தலைமையிலான கட்சி ஐஜேகே, திரு ஏசி சண்முகம் தலைமையிலான கட்சி புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகளும் பாரதிய ஜனதா பக்கம்தான் இருக்கும். திரு சரத்குமார் தலைமையிலான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்பு இருந்தது, இடையில் விலகி இருந்தது. இப்போது மீண்டும் அந்த கட்சி பாரதிய ஜனதா அணியில் இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. திரு சரத்குமார் அவர்களோடு நடப்பு அரசியல் குறித்து நான் விவாதித்து கொண்டிருந்த போது திரு மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார். அதன் அடிப்படையில் அவரோடு உரையாடிய வகையில் நான் அறிந்து கொண்ட செய்தி, அவரது இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். தமாக, புதிய தமிழகம், அதே போல பாமக, தேமுதிக, இந்த 4 கட்சிகள் இன்னமும் தெளிவான முடிவுக்கு வரவில்லை. இந்த 4 கட்சிகளில் குறைந்தது 2 கட்சிகள் பாஜக அணியில் இடம்பெறுவதற்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார். தமிழக காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் முதல் நாள் டெல்லியில் போய் நட்டாவை பார்த்தாங்க. அதற்கு அடுத்த மறுநாள் தமிழ்நாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தாங்க. குறிப்பாக பாமக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பாஜக ஜி.கே. வாசன் அவர்களை தூதுவராக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? அதிமுக தரப்பிலும் திரு ஜி.கே. வாசன் தரப்பிலும் இத்தகைய தகவல்கள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர் பேசியிருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். என்ன காரணம் என்று சொன்னால், அதிமுக பாஜக உறவு முறிந்தது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியைத்தான் வலிமைப்படுத்தும். அதிமுக பாஜக உறவு முறிவு என்பது அதிமுக பாஜக ஆகிய இரு தரப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற கருத்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியிடமும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசனிடமும் இருக்கிறது. அவர்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்.
குறிப்பாக திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வெளிப்படையாகவே இந்த கூட்டணி சிதையாமல் இருப்பதற்கு நான் என்னாலான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னாரே தவிர போய் அண்ணாமலையோ இவரையோ பார்க்கவில்லை, எடப்பாடி பழனிசாமியோ பார்க்கவில்லை. அல்லது டெல்லியில் பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியில் பேசினாரா என எனக்கு தெரியாது. ஆனால் வாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட தலைவர்களை பார்த்திருக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார். பாஜக அவரை தூதராக அனுப்பியதா என்ற இது அதிகாரபூர்வமாக வரல. அவர் இந்த கூட்டணி நீடிப்பது நல்லது என்று தன்னுடைய அரசியல் பார்வையாக தெரிவித்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி நீண்ட தூரம் சென்று விட்டார். அந்த முடிவிலிருந்து தொடர்ச்சியா உறுதியா இருக்காங்களே, அதுதான் சொல்றேன். அந்த பாஜகவோடு கூட்டணி வராது என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதிலிருந்து அவர்கள் பேக் ட்ராக் செய்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதே சமயம் அதிமுகவுக்கு ஆள்கள் வலிமையான கூட்டணி என்பதும் நிறைவேற வாய்ப்பு மிக மிக குறைவு. ஓகே சார், சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் புதுக்கோட்டையை ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் மீண்டும் இரட்டையில் போட்டிடுவோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இரட்டை என்பது எடப்பாடி தலைமை கிட்ட தான் இல்லை, அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது, அந்த தேர்தலுக்கு மட்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட நான் தெளிவாக சொல்கிறேன், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இந்த பகுதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இடைத்தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது என்று அப்போது சொன்னார்கள். ஆனாலும் கூட மிக பெரும்பான்மையான அதிமுக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் கணிசமான பகுதியும் திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிற காரணத்தால் இப்போதைக்கு தேர்தல் சின்னத்தில் பிரச்சனை வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவுக்குள் ஒருவேளை பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த சமயத்தில் சின்னம் என்ன ஆகும் என்று அப்போதுதான் பார்க்க வேண்டும். இப்போது சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு, அல்லது ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவு என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், இந்த திமுக கூட்டணிக்குள்ள இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? குறிப்பாக கடந்த முறை கொடுத்த சீட்டை தான் கொடுப்பாங்களா, இல்லை சீட்டு குறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 25 தொகுதிகளுக்கு மேலே திமுக போட்டி போடணும் அப்படிங்கிற குரலை அங்கே உள்ள கட்சி தொண்டர்கள் சொல்றாங்க. குறிப்பாக திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் போட்டிடணும் அப்படிங்கிற அழுத்தங்களை எல்லாம் தலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான கட்சி. அதுதான் அதிக இடங்களில் 10 தொகுதி புதுவையை சேர்த்து போன முறை பெற்ற கட்சி. இந்த முறை 10 வாங்கி அதில் 9 ஜெயிச்சாங்க. இந்த முறை அவர்களுக்கு அதிகபட்சமாக 6 தான் கொடுக்கப்படும் என்று திமுக தரப்பில் சிலர் கூறினாலும் அப்படி சொல்லிவிட்டு கடைசியில் அவர்கள் 9 8ஆக்கக்கூடிய நிலைமை குறைத்து வருவார்கள். இவர்கள் 7க்கு போவாங்க. இதில் எப்படியோ முடிந்துவிடும் என்று தான் நான் நினைக்கிறேன். குறைத்தால் 1-2 தொகுதிகள் குறைக்கப்படலாம். அதில் 1 கமலஹாசனுக்கு போகும். திருமாவளவன் 3வது தொகுதி எங்களுக்கு நிச்சயம் தேவை என்று வலியுறுத்த தொடங்கி இருக்கிறார். அவருடைய மாநாட்டில் கணிசமான கூட்டத்தை கூட்டி காட்டி இருக்கிறார். அவர் ஒரு பொது தொகுதி கேட்பதாக பேச்சு அடிபடுகிறது. அந்த பொது தொகுதியை அவர் ஒரு மார்டின் தொழிலதிபர் அவருடைய மருமகனுக்காக கேட்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் அந்த தொழில்நுட்ப ஆலோசகராக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த என்ன சொல்கிறது மேனேஜ்மெண்ட் இதை அவர் பார்த்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அவருக்காக அவர் அந்த தொகுதியை கேட்பதாக பேச்சு இருக்கிறது. 3 கிடைக்க போகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவருக்கு மட்டும் கொடுத்துவிட்டு மார்க்சிஸ்ட் கூட 3 கேட்குறாங்க. அது எப்படி கன்வின்ஸ் செய்வார்கள்? மதிமுகவும் 4 கேட்குறாங்க. மதிமுக கேட்க வேண்டியது தான் சார். மதிமுக குழு போட்டதை பற்றியே ஒரு வேடிக்கையான ஜோக் உண்டு. மதிமுக தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு ஒரு குழு போட்டாங்க. 5 பேரோ என்னமோ போட்டு ஒரு குழு போட்டாங்க, ஆடிட்டர் ஒருத்தர் தலைமையில். ஏன் சார் வைகோ ஒரு சீட்டு வாங்குறதுக்கு ஃபோனில் பேசி எந்த தொகுதி சார்னு பேசி ஃபோனை வச்சுட்டாருன்னா முடிஞ்சு வச்சு, இதுக்கு எதுக்கு குழுவெல்லாம் போகணும், கொடுக்க போகிறது ஒரு சீட்டுன்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் கிண்டலாக போட்டிருந்தாங்க. வைகோ அவர்கள் ஒரு காலத்தில் வலிமையாக இருந்தார், மதிமுக வலிமையாக இருந்தது. இப்போ அந்த சக்திக்கு ஏற்ப தான் சீட்டு கொடுப்பாங்க. உங்கள் கட்சியை நீங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தான் பார்த்து தான் கொடுப்பாங்க. நீங்கள் திமுக கிளைக்கழகம் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு 4 சீட்டு கொடு 3 சீட்டு கொடுனா எப்படி கொடுப்பாங்க? காங்கிரஸே கொஞ்சம் கௌரவமாக நடந்திருந்தா பரவாயில்ல. கௌரவமாக நீங்கள் தான் நடக்கலையே. பாராட்டு விழான்னா வரிசையாக போய் முன்னாடி நின்றுறீங்களா எல்லாரும்? அப்புறம் எப்படி உங்களை கௌரவமாக நடத்துவாங்க? உங்களுக்குள்ள பட்டிமன்றம் மாதிரி போட்டி நடக்குது, யார் அதிகமாக புகழ்வது முதல்வரைன்னு. ஒரு மேடையில் போய் உட்காந்திங்கன்னா ஆளாளுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. இவர் இப்படி புகழ்கிறாரு, நம்ம இவரை தூக்கி சாப்பிட்றதுக்கு எப்படி புகழலாம்? ஒருத்தர் இந்திய எதிர்கால பிரதமர் என்ன அமெரிக்க ஜனாதிபதின்னு சொல்லலாமான்னு வடிவேல் டைப்பில் அந்த
இவன் ஒரு படத்தில் லிவிங்ஸ்டன் சொல்லுவாங்க, அமெரிக்க ஜனாதிபதி வாழ்கன்னு. யார் ஓவராக கூறான என்னடா விஷயம்னுவான். அந்த மாதிரி கதையை ஓவராக கூவிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களை இது பண்ணுவாங்க? எங்கேயும் போகமாட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க. இப்போ என்ன ரொம்ப குறைக்க மாட்டார் ஸ்டாலின், எதுவும் சீட்டெல்லாம் குறைக்க மாட்டாருன்றதுக்கு என்ன காரணம்னா, அதிமுக கதவு திறந்து வச்சுக்கிட்டு அவர் உட்காந்துருக்காரு. அப்படியே கதவை திறந்து வச்சுட்டு எதிர் விட்டு அப்படியே தூக்கம்னா கூட அப்படி எழுந்திரிச்சு பார்க்குறாரு. யாராவது வர்றாங்களா அப்படின்ற மாதிரி. அறிவாலயத்துக்கு வெளியிலேருந்து யாராவது வராங்களா, அவன் யாரோ ரோடை கிராஸ் பண்ணி ஆட்டோ பிடிச்சா கூட அவனை கூட்டு வந்துருன்னு போல இருக்கு. அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க அதிமுகவில். ஆகவே ஸ்டாலின் அவர்கள் சீட்டை பெரிய அளவில் குறைக்க மாட்டார். திமுக கூட்டணியில் எந்த சேதாரமும் ஏற்படாது. ஆனால் முக்கியமான தகவல் என்னவென்றால், பல தொகுதிகள் மாறும் திமுகவுக்கு இந்த முறை. குறைந்தது 5-6 தொகுதிகள் பழைய பழைய தொகுதிகள் காங்கிரஸுக்கு கிடைக்காது என்று சொல்கிறார்கள். அந்த 10ல் 5 நம்பர் காங்கிரஸ் போட்டியிட்ட நம்பர் திமுகவுக்கு போகுன்றாங்க, குறைந்தது. அதே மாதிரி திமுக வேட்பாளர்கள் கரூர், சிவகங்கை, திருச்சி இந்த மாதிரியான தொகுதிகளில் மாற்றங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆரணி, கிருஷ்ணகிரி, இந்த 7ல் ஒரு 5 மாறுன்றாங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல், இந்த ஆளெல்லாம் மாறுதில்லை, இந்த சீட்டெல்லாம் மாறுதில்லை, அதில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்பவருக்குத்தான் சீட் என்பதும் அந்த குரல்களும் இல்லை அந்த அத்தகைய பேச்சுக்களும் திமுக வட்டாரத்தில் நான் கேட்க முடிகிறது. மாறுகிற தொகுதிகள்லாம் அவர் தான் வேட்பாளராக இருப்பார். அதாவது அவருடைய ஆட்கள் தான் வேட்பாளராக இருப்பாங்க. இந்த சீனியரு பூனியரு மாவட்ட செயலாளர் சொல்றது அதெல்லாம் கதை. அதாவது இளைஞரணிக்கு முக்கியத்துவமா இந்த தேர்தலில்? இளைஞரணிக்கு முக்கியத்துவம் திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நாடாளுமன்றத்திலும் அவருடைய ஆட்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதனால் பழைய ஆட்களில் கழிச்சு கட்டுறதும் சரி, இந்த தொகுதி மாற்றி வாங்குறதும் சரி, அவர் மேடையில் சொன்னதெல்லாம் சும்மா வசனம். நானே உங்கள்கிட்ட சொன்னேன், அதாவது இளைஞரணிக்கு கொஞ்சம் பேரை வாய்ப்பு கொடுங்கன்னு துரைமுருகன்ட்ட கெஞ்சினார். துரைமுருகனே பாவம் யாருக்கு எங்கே கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் அவர் உட்காந்துருக்காரு. அவருக்கே என்ன தொகுதி எந்த கட்சிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு மேடையில் சீட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாருன்னா, துரைமுருகன் அவர்கள் அந்த குழுவில் இல்லை, குழுவிலே இல்லை, யார் எந்த கட்சி என்ன கொடுக்க போகிறாங்கன்னே தெரில. அவர் தனிப்பட்ட முறையில் ஏதாவது கமெண்ட் அடிச்சிட போகிறாருன்னு நினச்சி அவரை எடுத்தாங்க. ஆனால் டிஆர் பாலுவும் சரி, ராஜகண்ணப்பன் பொதுவெளியில் சரி, டிஆர் கண்ணப்பன் அந்த குழுவில் இல்லை, டிஆர் பாலும் ஆரம்பிக்கும் போதே ஒரு இதுவாக தான் ஆரம்பிக்கிறார். அந்த குழுவில் இருக்காரு. ஆமாம், எல்லாம் வாய்த்துடுக்கானவங்கள தான் போட்டிருக்காங்க. ஆனாலும் கூட கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பில்லை, சேதாரம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பில்லை. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை இன்டாக்டாக இருப்பதை உறுதி செய்வார். ஓகே, கடந்த முறை போல் இந்த முறையும் ஸ்வீப்புக்காக தான் பிளான் பண்ணுறாங்களா சார்? ஆமாம், அது பண்ணுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீப் வருவதை தடுத்திருக்க முடியும். அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருந்தால் பெரும்பாலான தொகுதிகளை அதிமுக அணி தான் பெற்றிருக்கும், அதிமுக பாஜக அணி தான் பெற்றிருக்கும். ஆனால் லட்டு மாதிரி கையில் வந்த வாய்ப்பை தட்டில் வைத்து கொடுப்பதை போல திமுகவிடம் அதிமுக தாரை வார்த்து விட்டது. திமுக 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுமானால் அந்த வெற்றிக்கு அவர்கள் முழுமையாக நன்றி சொல்வது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஓகே சார், இந்த பாஜக தரப்புலையும் வேகமாக பூத் கமிட்டிலாம் போட்டி விலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, வேலூர், அதே போல கோவை, இந்த மாதிரி தொகுதிகள்லையும், நீலகிரி, இந்த மாதிரி தொகுதிகள்லையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாஜக சார்பாக என்ன செய்திகள் சார் இருக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும்? பாரதிய ஜனதா கட்சி ஒரு 20 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் குறைந்தபட்சம் என்று விரும்புவதாக நான் அறிகிறேன். அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி ஒரு 5-6 கட்சிகளோடு உருவானால் ஒரு 20-22 தொகுதிகள் வரை அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 15 முதல் 18 தொகுதிகள் வரை அவர்கள் பிற கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லுகிறார்கள். இந்த கட்சிகள் சேருகிற கட்சிகளுடைய எண்ணிக்கை குறைந்தால் அதற்கும் அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தயாரிப்புகளோடு இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தால் கூட ஒரு 12 தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்தி பாஜகவுக்கு வலுவான ஆதரவு தளம் உள்ள பகுதியில் அவர்கள் முழுவீச்சில் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பா தென்சென்னை இந்த மாதிரி இடங்களை சொல்றீங்க. 12 தொகுதிகள் நீங்கள் கூறிய பல தொகுதிகள் அவற்றுள் வரும். தென் சென்னையோ, திருநெல்வேலியோ, தென்காசியோ, நீங்கள் கூறிய தொகுதிகள் எல்லாம் அதில் வரும். ஆக அந்த 12 தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்துவார்கள். அப்படி செலுத்துகிற நிலையில்
அதுதான் பலரது எதிர்பார்ப்பு. ஒரு 5 தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிடுவார்களோ, ஓகே. 3வது இடத்திற்கு தள்ளிவிடுவார்களோ என்ற உன்னிப்பாக கவனிக்கிற நிலைதான் இன்றைக்கு ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இதை உன்னிப்பாக கவனிக்கிற சூழ்நிலை தான் ஓகே. உருவாகி இருக்கிறது. அது அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை, அரசியல் பார்வை அல்ல. அது நிச்சயமாக அதுக்கு ஒரு மெரிட் இருக்கிறது அந்த பார்வைக்கு. அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகே சார். நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்முருகன் அவர்கள் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காருங்க செய்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தொகுதியுடைய சிட்டிங் எம்பி ராசா அவர்களா இருக்காரு. அவர் தொகுதி மாறுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல வந்து எல்முருகன் அவர் ராஜான் தான் முடிய வாய்ப்பு இருக்கா சார்? அவர் போட்டி. மாறுவதற்கு பரிசீலித்துக் கொண்டிருப்பதாகத்தான் தகவல். ஏன்னா அவர் அந்த தொகுதியில் அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறார் என்று சொல்றாங்க. ம், ம். ஆனால் கடைசியில் நான் ஒன்று சொல்றேன், ஓட்டுக்கு பணம் என்பது திமுக கொடுக்க போகிறது. ஓகே. அந்த பணபலம் என்பது நிச்சயமாக எவ்வளவு தூரம் வேலை செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சரிங்க சார். ஏன்னா வாக்காளர்களுக்கு அண்மை காலத்தில் அந்த பணம் என்பது ஒரு பழக்கப்படுத்தி அது வரும் என்ற எதிர்பார்ப்பு தோன்றிவிட்டது. ஆமா, மக்களுக்கே ஆசை இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து பத்திரிகை இன்னைக்கு குமுதம் ரிப்போர்ட்டர் எழுதுதுன்னா அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே எழுதிட்டோம். துக்ளக் பத்திரிகை எழுதியிருக்கிறது. குமுதம் ரிப்போர்ட்டர் இன்னைக்கு எழுதியிருக்கு. அவங்க கருத்து கணிப்புக்காக போய் சாம்பிள் ஸ்லிப்பு கொடுத்து நீட்டியிருக்காங்க. அதில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு காசு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்கி வச்சுருக்கீங்க. இது எங்களுக்கு நடந்திருக்கு. யாருக்கு போடுவீங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அது சம்மந்தமான சீட்டுமா அப்படி இப்படின்னா, யாருக்கு போடுவேன்னா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு எங்ககிட்டே கேட்டிருக்காங்க. அந்த அனுபவம் இப்போ குமுத நிருபர் ரிப்போர்ட்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த அளவு பொல்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த திரு அண்ணாமலை அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் கூறியதை போல சிஸ்டத்தை பாழ் செய்து வைத்திருக்கிறார்கள். ம், ம். அதை வந்து எப்போ வெளியே வரும் தெரில. அந்த பணநாயக அரசியல், இது ஜனநாயக இல்லை, பணநாயக அரசியல், அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் கருப்பு பண முதலைகளுக்காக எதிராக எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கை. அரசியல் பின்பலத்தோடு பினாமிகளாக அல்லது அந்த சொத்துக்கள் குவியப்பட்டிருக்கிற இடமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை கண்டறிந்து மோடி அவர்களுடைய ஆட்சி, அதுதான் நாடாளுமன்ற உரையில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கருப்பு பணத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும். எங்களுடைய அமலாக்கத்துறையும் ஐடியும் குறித்து விமர்சனம் இருக்கு. ஆனால் கருப்பு பணத்திற்கு எதிரான இந்த போர் தொடரும் என்று அவர் மோடி கூறியிருப்பதை நான் வரவேற்கிறேன். சார், அதே போல வெளிநாடுகளிலும் கருப்பு பணம் இந்த பாஜக ஆட்சி நிச்சயமாக நீங்க வந்து இந்த மாதிரியான இடதுசாரிகள் பிரச்சாரம்லாம் எடுபடாது. எவ்வளவு கருப்பு பணம் முடக்கப்பட்டிருக்கிறது சார்? அது உள்நாட்டுல, வெளிநாடுகள்ல தான் சொல்றேன். உங்களுக்கு தெரியல, காஷ்மீர்ல கல்லெறிகிற சம்பவம் முதல் கொண்டு எதுல எங்கெங்க தடுக்கணுமோ அதே போல மிஷினரிகளுக்கு வந்து கொண்டிருக்கிற பணத்திலிருந்து எல்லா வகையான முறையற்ற பண பரிவர்த்தனைகளையும் தடுப்பதில் மோடி அரசு எவ்வளவு வெற்றி கண்டிருக்கிறது, எவ்வளவு பணம் செல்லாததாக்கப்பட்டிருக்கிறது, டிமானிட்டேஷன் அப்போ என்ற விவரங்களை எல்லாம் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சாரம்லாம் எடுபடாது. வெளிநாட்டில் என்ன பண்ணீங்க, உள்நாட்டில் என்ன பண்ணீங்க, அவனை என்ன பண்ணீங்க, இவனை என்ன பண்ணீங்க, எவ்வளோ பணத்தை வெளியே கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க சார். தரவுகளோடு பேசுகிறார்கள். இவர்களை மாதிரி சும்மா இது கிடையாது, அடிச்சு விடுறது கிடையாது. தரவுகளோடு நாடாளுமன்றத்தில் இந்த விவரங்களை எல்லாம் நீதியமைச்சர் கொடுத்திருக்கிறார். அவர் நாட்டின் பல பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்கிற போது இதையெல்லாம் விளக்க வேண்டும் என்று மத்திய மூத்த அமைச்சர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பல தகவல்கள் உடனுக்குடன் எதிர்க்கட்சிகளுக்கு பதிலாக வந்து கொண்டிருக்கின்றன. அதனால தான் சொல்கிறேன், இந்த கருப்பு பணம் தேர்தலில் புழங்குகிற வெளிவருகிற கோடிக்கணக்கான ரூபாய்கள் இது முடக்கப்படாத வரை தேர்தலை வந்து ஒரு நேர்மையான தேர்தலாக நடைபெறாது. எவன் கையில் பணம் இருக்கோ அதெல்லாம் மீறி ஜனங்க ஓட்டு போடுறதுக்கு பெரிய அதிருப்தி வரணும். அந்த மாதிரியான அதிருப்தி வந்திருக்கு. பணம் எடுபடாதுன்ற மாதிரியான 1-2 சமயங்களில் அந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அது அந்த மாதிரியான நிலை எப்போதும் நீடித்தால் அது நல்லது. ஓகே சார். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம். இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், யாருக்கும் ஆதரவு கிடையாது, 26 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு இலக்குன்னு அறிக்கையாக கொடுத்துருக்காரு. எப்படி சார் விஜயோடைய அரசியலை பார்க்குறீங்க? விஜய் அரசியல் என்பது தமிழ்நாட்டில் எடுபடுமா சார்? நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அவர் எடுத்த முடிவு புத்திசாலித்தனமான முடிவு. யாரோ நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் அவரை அட்வைஸ் செய்திருக்கிறார்கள். இல்லை என்றால் சைஃபர் தான் கிடைத்திருக்கும். ஒரு தொகுதியிலும் அவர் ஜெயித்திருக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் கையை சுட்டு கொண்டிருப்பார். சட்டமன்ற தேர்தல் என்பது அவர் வரட்டும், அப்போது அவரோடு யார் சேரப்போகிறார்கள், அவர் முன்வைக்க போகிற செயல் திட்டங்கள் என்ன,
எல்லாவற்றையும் பொறுத்து தான், கூட்டணியும் பொறுத்து தான். ஆனால் விஜய் ஒட்டி ஊடகத்தை சேர்ந்த சிலர் கட்டமைக்கிற பிம்பம் என்பது அளவுக்கு மீறியது. விஜய்க்கு அவ்வளவு செல்வாக்கெல்லாம் கிடையாது. அவர் ஒன்றும் எம்ஜிஆர் அல்ல. எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான். அவரை மாதிரி யாரும் வந்துட முடியாது. அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு எம்ஜிஆர் ஒரு என்டிஆர் தான். போக போக பார்ப்போம் இவர் என்ன செய்ய போறாருன்னு. சார், நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மிக தீவிரமான ஒரு பேச்சு ஒன்று, அதாவது வருங்காலத்தில் காங்கிரஸ் என்னும் கட்சி நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வர முடியாது, பார்வையாளர்கள் மாறத்தில் தான் காங்கிரஸ் கட்சி என்பது இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் பேசியிருக்காரு. குறிப்பாக நேரு, இந்திரா காந்தி பற்றியெல்லாம் விமர்சனத்தோடு பேசியிருக்காரு. நேற்றைக்கு அந்த பிரதமர் மோடியுடைய பேச்சு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன டேக்அவே இருக்குது சார் அதில்? பாரதிய ஜனதா கட்சி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறித்து ஒரு மாறுபட்ட பார்வையை, அவர் என்னென்ன அரசியல் ரீதியாக தவறான முடிவுகளை எடுத்தார் என்று தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறது. அது ஒன்றும் புதிய செய்தி அல்ல. அதே போல் திருமதி இந்திரா காந்தி எமர்ஜென்சி அதில் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பழைய ஜனதா கட்சி, ஜனசங்கம் இவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டு கைதானவர்கள். ஓகே. ஏன் திமுகவே எமர்ஜென்சியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாள் மிசான்னு முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் மிசா ஒத்துக்கிட்டாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மிசா பாரதி, மிசா கணேசன்லாம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டு இவங்களை நிமித்திட்டாங்க ஜெயிலில். அப்போ சர்வாதிகாரி, காட்டேரி, அது இதுன்னு கண்ணாமண்ணான்னு பேசிட்டு நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருகன்னாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்க. எமர்ஜென்சியினுடைய கொடுமையை தெற்கே அதிகமாக பேசிய கட்சி திமுக, வடக்கே ஜனசங்கம் அதில் இருந்தது. ஆகவே அவர்கள் நேரு அவர்கள் குறித்தோ இந்திரா காந்தி குறித்தோ விமர்சனங்கள் புதியவை அல்ல. இது ஒரு பக்கம். காங்கிரஸை குறித்து அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் ஒரு தேசிய கட்சியாக தேசிய பார்வையோடு இல்லாமல் பிராந்திய குறுகிய அரசியலை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், வெறுப்பு அரசியலை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், இளவரசரை துதிபாடி அவரை சேர்ந்தவர்களுக்கு தான் அரசியலில் முக்கியம், தகுதியானவர்களுக்கு தகுதி மிகுதியுடையவர்களுக்கு நீங்கள் அரசியலில் உங்கள் கட்சியில் முக்கியத்துவம் தருவதில்லை, பல குறைகளை சுட்டி காமிச்சு இதே பாதையில் பயணித்தால் உங்கள் எண்ணிக்கை மேலும் தேயும் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் என்று சில நண்பர்கள் விமர்சிக்கிறார்கள். ஜனாதிபதிக்கு உரையின் மீது பேசிய எதிர்க்கட்சியினர் அரசியல் சாயத்தோடு பேசினார்கள். அரசியல் சாயத்தோடு பேசிய அந்த பேச்சுக்கு அரசியல் ரீதியாகவும் பதில் தருகிற பொறுப்பு இருக்கு. முழுமையாக அரசியல் ரீதியாக பேசவில்லை. இந்த ஆட்சி 5 ஆண்டுகளில், கடந்த 5 ஆண்டுகளில், முதல் 5 ஆண்டுகளில் என்னென்ன சாதித்திருக்கிறது, முந்தைய பதவி காலத்தில் என்ன செய்தோம், இந்த பதவி காலத்தில் என்ன செய்தோம், வருகிற பதவி காலத்தில் என்ன செய்வோம் என்பதை ஒரு அதை பற்றி விளக்கிவிட்டு அதன் பிறகு அரசியல் ஆன்ஸ்லாட் என்று சொல்லுகிற வகையில் எதிர்கட்சியை போட்டு ஒரு சாத்தியிருக்காரு. அதில் எந்த தவறும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நாட்டு மக்களிடையே ஆதரவு அதிகரித்து வருகிறது என்பது பிரதமருடைய பார்வை. ஆகவே 370 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம், கூட்டணியோடு 400 இடங்கள் வெற்றி பெறுவோம் என்கிறார்கள். அந்த எண்ணிக்கை கணிக்கிற அளவுக்கு வடபுலத்தில் இருக்கக்கூடிய நிலவரம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வட மாநிலங்களில் இருந்து வருகிற பத்திரிகையாளர்கள் உட்பட பத்திரிகைகளிலே வருகிற பல்வேறு அரசியல் விமர்சகர்களுடைய கட்டுரைகளிலிருந்தும் பத்திரிகையாளர்கள் தருகிற தகவல்களிலிருந்தும் தெரிந்து கொள்வது, 3வது முறை மோடி அவர்கள் மத்தியிலே ஆட்சி அமைப்பதற்குத்தான் மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது மட்டும் பலராலும் மறுக்க முடியாத ஒரு பேருண்மை. அண்ணாமலையுடைய பாத யாத்திரையுடைய இறுதியில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாங்க. திருப்பூரில் என்பது அந்த இறுதி நிகழ்வு என்பது நடக்கப் போகிறது. பிரதமருடைய வருகை பாஜகக்குள்ளேயும் சரி, தமிழ்நாடு அரசியலையும் சரி, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தலாம்? குறிப்பாக தேர்தல் நெருக்கம், கூட்டணி வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் வருவதற்குள், அந்த பாத யாத்திரை நிறைவு நிகழ்ச்சிக்கு வருவதற்குள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இங்கே எந்தெந்த கட்சிகளை இணைத்து கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை முடிவு செய்து முடித்துவிட வேண்டும் என்ற திசையில் பாரதிய ஜனதா கட்சி பயணித்துக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். 11ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் சென்னை வருகிறார். அப்போது அதிகாரபூர்வமாகவோ அதிகாரபூர்வமற்ற முறையிலோ சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே பிரதமருடைய நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் தோன்றுவதற்கு, அவர்கள் பேசுவதற்கு, அவர்கள் பிரதமரோடு அந்த மேடையில் அமர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி.